ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி Thursday மார்னிங். ரொம்ப நாளாச்சு விளாக் போட்டு. அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் நான் வீடியோவே சரியாக போட முடியலை. இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி மித்துவோட லஞ்ச் பாக்ஸுக்காக சப்பாத்தி பூரி சன்னா மசாலா செஞ்சிடலான்னு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு, உப்பு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. அது நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு தேய்ச்சி நான் பெருசாக தேய்ச்சிட்டு அதை நாளாக கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பூரி போட்டு கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு எப்பொழுதும் போல் ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பூரி போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வதக்கின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வேக வச்ச சுண்டலில் ஒரு 2 கரண்டி எடுத்து அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கறி மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கூடயே வேக வச்சுருக்க சுண்டல் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிருக்கேன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸு கேழ்வரகு சேமியா வச்சு ஸ்கூலில் அனுப்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.